ஆனா இதுல நம்ம தெளிவா சொல்லணும் அப்படின்னா, எம்பிக்களுடைய சம்பளம் 1,00,000, கான்ஸ்டிடியூஷன்சி அலவன்ஸ் வந்து 70,000 மற்றும் ஆபீஸ் அலவன்ஸ் 60,000 சேர்த்து மொத்த வருமானமா 2,54,000 வந்து இவங்களுக்கு அலவன்ஸா கொடுக்கப்படுது. சரிங்களா? இப்ப இந்த டேட்டாவை இவங்க எப்படி பரப்புறாங்க அப்படிங்கிறத மிஸ்டர் ஈசி டூல் கூஸோ ஏதோ டால் கூஸோ ஏதோ ஒரு கக்கூஸ் ஏதோ ஒன்று அதுதான் அந்த ஐடி தான் பண்ணுது. இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் சம்பளத்தை பாருங்க அப்படின்னு கர்நாடகாவில் 60,000, சிக்கிம் 52, குஜராத் 47, கேரளா 42, ராஜஸ்தான் 40, உத்தரகாண்ட் 35, ஒடிசா 30, மேகாலயா 28, இப்படி எல்லா நாடும் போட்டு வந்துட்டு தமிழ்நாடு மட்டும் 1,05,000 அப்படின்னு. இப்போ நம்பர் லைனா எழுதி வச்சுட்டா டேட்டாவோட பேசுறான்டா, பயங்கரமான ஆளா இருப்பானோ அப்படின்னு நம்ம எல்லாம் வாயை பிளந்துருவோம்ல. அதுக்காகவே இவங்க எதையாவது ஒரு நம்பரை எழுதிட்டு இவங்க வந்து வதந்தியை பரப்புறாங்க. ஆனா அது டேட்டா இல்லை. கரெக்டான டேட்டா என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னேன், எந்த மாநிலத்துக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தெளிவா சொன்னோம். இவங்க சொல்ற அந்த 40,000, 50,000, 20,000 கணக்குலலாம் எந்த மாநிலமும் எம்எல்ஏக்களும் சம்பளமே வாங்க கிடையாது. இவங்க சொல்ற அந்த முதல் எம்எல்ஏக்களுடைய சம்பளத்துல பாருங்க, கர்நாடகா, சிக்கிம், குஜராத் இவங்க எல்லாமே 60, 52, 47 இந்த லிஸ்ட்ல சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே கர்நாடகாவில் ஒரு எம்எல்ஏ உடைய சம்பளம் 2,05,000 ரூபாய். சரிங்களா? அப்படியே உத்தரப்பிரதேசத்துல 2,15,000, டெல்லியில 2,10,000, மத்திய பிரதேசத்துல 2,10,000, கர்நாடகாவில் நான் சொல்லிட்டேன், பீகார்ல 1,65,000, ஜார்க்கண்ட்ல 1,60,000, சத்தீஸ்கர்ல 1,60,000, அப்படியே குஜராத்ல 1,10,800. இவங்க தான் அங்க 67 டேட்டா போட்டாங்க. ஆந்திர பிரதேசல கூட 1,25,000, ஹரியானாவில் 1,15,000, அசாம்ல 1,05,000, மேற்கு வங்கம் 1,10,000, சிக்கிம் 90,000, அருணாச்சல பிரதேசம் 90,000. இப்படி லீஸ்ட்ல பார்த்தா நமக்கு மேகாலயா தான் வருது. கிட்டத்தட்ட மேகாலயாவில் தான் 45,000 சம்பளம் வந்து அந்த இடத்துல கம்மியா இருக்கு. ஆனா தமிழ்நாடு தான் அதிகமாக வந்து அவுத்து விட்டாங்க. இப்போ இதெல்லாம் மறைக்கிறது தான். சரி, இதெல்லாம் வந்து ஏமாத்துற வேலையெல்லாம் இவங்க பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கும் தாவேக்கா வந்து வாய் எந்த இதுவும் குறைக்கிறது இப்படி இருக்காங்க, கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு.